SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து வெளியான தகவல். அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் நுழைவதற்கு தடையா? பாடசாலை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. புலனாய்வு பிரிவுடன் சேர்ந்து இயங்கி வரும் முஸ்லிம் இளைஞர்கள். நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டளந்த அறிக்கை. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூடு. கனேடிய வரலாற்றில் முதன்முறையாக நீதி அமைச்சராக பதவியேற்ற ஈழத்தமிழர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் 10 அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகிறது. அதற்கமைய 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 21 நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 10 அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை 24,250 ரூபாவிலிருந்து 40,000 ரூபாவாகவும் 15,750 ரூபாவால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் நுழைவதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவரட்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் பாடசாலைகளில் நடைபெற்ற விழாக்களில் கலந்து கொண்டனர். அதன் அடிப்படையில் அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் நுழைவதற்கு தடை உள்ளதா என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பினர். இல்லையென்றால் அரசாங்க உறுப்பினர்கள் மட்டும்தான் இவ்வாறு செயல்பட முடியுமா என்றும் வினவினர். இதுகுறித்து கல்வி பிரதி அமைச்சர் பதிலளிக்கையில் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எனினும் அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் நுழைவதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார். பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணம் பெற்றுக் கொள்வதற்காக வழங்கப்பட்டுள்ள 6,000 ரூபாய் வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்றைய தினம் காலாவதியாக இருந்து குறித்த வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் மார்ச் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. பல்வேறு சதிகள் அசம்பாவிதங்களின் ஊடாக அனுர அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட அசம்பாவிதங்களின் பொறுப்பு இறுதியில் கிழக்கில் வாழ்ந்து வருகின்ற முஸ்லிம் சமூகத்தின் மீது மடைமாற்றப்பட்டு விடுமோ என்று அஞ்சி வருகிறது முஸ்லிம் சமூகம். இந்த சதி நடவடிக்கைகளுக்கு கிழக்கில் செயற்பட்டு வருகின்ற சில முஸ்லிம் ஆயுத குழு உறுப்பினர்கள் பயன்படுத்தப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சம் வெளியிட்டு வருகிறார்கள் கிழக்கு வாழ் முஸ்லிம் மக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க நாடாளுமன்றில் சமர்ப்பித்தார். பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. பட்லந்து ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருந்தது. இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆலோசனை வழங்கியதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச அண்மையில் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரம் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் தெரிவித்த கருத்துக்களை அடுத்து பட்டளந்து ஆணைக்குழுவின் அறிக்கை மீண்டும் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் பட்டளந்து ஆணைக்குழு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அதன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறும் பல்வேறு தரப்பினரும் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலை அம்பலங்குடை இடம்தொட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக ஹம்பாந்தோட்டை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கிரிமதுர சமத்குமார் என்பவர் என்று அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் 4 பிள்ளைகளின் தந்தை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். உயிரிழந்த நபர் தனது வீட்டில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த நபர் போலீசாருக்கு ரகசிய தகவல் வழங்கி வந்துள்ளதாகவும் இதன் காரணமாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். கனடிய வரலாற்றில் முதன்முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹெரி ஆனந்த சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார்.
இலங்கையில் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வரே ஹெரி ஆனந்த சங்கரி ஆவார். இலங்கையில் காணப்பட்ட யுத்த சூழ்நிலையை அடுத்து தனது 13வது வயதில் புலம்பெயர்ந்து அவர் கனடா சென்றார். கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுபவராக ஹெரி ஆனந்த சங்கரி திகழ்ந்துள்ளார். கனடா தமிழ்ச்சங்கத்தின் செயற்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளார். இந்த நிலையில் கனடாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஸ்காப்ரோ ரோச்பர்க் தொகுதியில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக ஹெரி ஆனந்த சங்கரி லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராகியதுமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து வெளியான தகவல். அரசியல்வாதிகள் பாடசாலைக்குள் நுழைவதற்கு தடையா? பாடசாலை மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. புலனாய்வு பிரிவுடன் சேர்ந்து இயங்கி வரும் முஸ்லிம் இளைஞர்கள். நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டளந்த அறிக்கை. தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச் சூடு. கனேடிய வரலாற்றில் முதன்முறையாக நீதி அமைச்சராக பதவியேற்ற ஈழத்தமிழர்.